ஒருவருக்கு அன்றுதான் திருமணம் முடிந்திருந்தது. புது மனைவி மற்றும் உறவினர்களுடன் ஒரு பெரிய படகில் ஆற்றை கடந்து சென்று கொண்டிருந்தனர். படகு நடுவாற்றை கடக்கும் போது பெரிய சுழல் காற்று வீசி படகு அங்கும் இங்குமாக தள்ளாடியது. புது மாப்பிள்ளையை தவிர அனைவரும் பயத்தால் அலறி கொண்டிருந்தனர். புது மாப்பிள்ளை மட்டும் அமைதியாக இருந்தார். இதை பார்த்த அவரின் மனைவிக்கு மிகவும் ஆச்சரியம். அவரிடம் கேட்டாள். அவன் பதில் ஏதும் பேசாமல் மனைவி அருகில் சென்று தன் இடுப்பில் இருந்த கூரிய கத்தியை எடுத்து தன் மனைவியின் கழுத்தில் வைத்தார். மனைவி எவ்வித சலனமுமின்றி இருந்ததை கண்ட புது மாப்பிள்ளை மனைவியை பார்த்து, இந்த அபாயகரமான கத்தியை பார்த்து உனக்கு பயம் இல்லையா என கேட்டார். அவரது மனைவி, கத்தி வேண்டுமானால் அபாயகரமானதாக இருக்கலாம், ஆனால் அதை கையில் ஏந்தி இருப்பவர் எனது அன்பான கணவர் என்றாள். உடனே புது மாப்பிள்ளை பதிலளித்தார், அதுபோலத்தான் ஆற்றில் உருவான சூறாவளி அபாயகரமானதாக இருக்கலாம், ஆனால் அதை உருவாக்கிய இறைவன் என் மீது அன்பு கொண்டவர், நமக்கு எந்த தீங்கும் நேரிடாது என்றாராம். ஆம் நண்பர்களே, இக்கட்டான சூழ்நிலையின் போது அடுத்து என்ன செய்யலாம் என்று யோசிக்க வேண்டும், அல்லது அமைதியாக இருந்துவிட வேண்டும். ஏனென்றால் நம்பிக்கைதான் வாழ்க்கை.